வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் பதவி கிடைக்காத விரக்தியில் முன்னாள் அமைச்சர் பேசுகிறார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தீபாவளி உதவித்தொகை வழங்க கோரிக்கை. ஏஐடியூசி சார்பில் ஆர்ப்பாட்டம். சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் இருமல் மருந்திற்கு புதுச்சேரியில் தடை. கரூர் சம்பவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அரசியலாக்கி வருகிறார். ஜெகத்ரட்சகன் எம்பி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் பதவி கிடைக்காத விரக்தியில் முன்னாள் அமைச்சர் பேசுவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு குறித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் மாதந்தோறும் சட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அதன்படி ஆலோசனை இன்று நடைபெற்றதாகவும் ஒவ்வொரு 15 தினங்களுக்கு ஒருமுறை தனது தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்த வலியுறுத்தப்பட்டதாகவும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சிலர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு ஆட்சியர் கேட்டுள்ளதாகவும் யார் வேண்டுமானாலும் குறை சொல்லலாம், காவல்துறை தனது கடமையை செய்து வருகிறது என்றார். அரசியல் புகழ்ச்சிக்காக ஒரு சிலர் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாகவும் காவல்துறையில் காலி பணியிடங்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் விரைவில் நிரப்பப்படும் என்றார். யார் வேண்டுமானாலும் குறை சொல்லலாம், காவல்துறை தனது கடமையை செய்து வருகிறது என்று தெரிவித்த அவர் அரசியல் புகழ்ச்சிக்காக ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் சாய் சரவணன் அமைச்சர் இல்லை என்கிற விரக்தியில் பேசிக் கொண்டிருப்பதாகவும் என்கவுண்டருக்கு என்று சில விதிமுறைகள் உள்ளது, நீதிமன்ற வழிகாட்டுதலின்படிதான் காவல்துறை செயல்பட்டு வருகிறது என்றார். தனிப்பட்ட நபரின் உணர்ச்சிக்காக என்கவுண்டர் செய்ய முடியாது என்றும் அவரது கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றார். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் புதுச்சேரியில் இருக்கிறாரா என்று தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக தமிழக காவல்துறைக்கும் தங்களை எதுவும் அணுகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தீபாவளி உதவித்தொகை வழங்க கோரி ஏஐடியூசி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி உதவித்தொகை 5000ஆகவும் கட்டுமான வாரிய உறுப்பினர்களுக்கு 6000ஆகவும் வழங்க கோரி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜென்மராகினி பேராலயம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, கௌரவ தலைவர் அபிஷேகம், பொருளாளர் அந்தோனி ஆகியோர் கோரிக்கையை வலியுறுத்தி பேசினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், அமைப்பு சாரா நல வாரியத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும், பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்த 38 கோடியை உடனடியாக சம்பளமாக வழங்க வேண்டும், பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளம் முழுவதையும் வழங்கி நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் இருமல் மருந்துக்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நச்சுத்தன்மை உள்ள ரசாயனம் கலந்துள்ளதாக கூறப்படும் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்துக்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத் துறையின் அதிகாரி டாக்டர் அனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில் இம்மருந்தில் நச்சுத்தன்மை உள்ள ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை எச்சரிக்கை அனுப்பியிருந்தது. இம்மருந்தை உட்கொண்டால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், மேலும் மரணம் கூட நேரிடலாம் என எச்சரித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பொதுமக்களின் நலன் கருதி பிறப்பிக்கப்படுகிறது. அதனால் இம்மருந்தை புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் கொள்முதல் செய்யவும் விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது. மேலும் சந்தையில் இருந்து இம்மருந்தை உடனடியாக வெளியேற்றவும் உத்தரவிடப்படுகிறது. மேலும் இதேபோன்ற கலவையில் உள்ள மருந்தை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். மேலும் அது தொடர்பான ஆவணங்களை பராமரிக்க வேண்டும். தவறினால் மருந்து விற்பனை உரிமம் தடை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அரசியலாக்கி வருவதாக ஜெகத்ரட்சகன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியின் மண், மொழி, மானம் காக்க திமுக சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரை நிகழ்ச்சி மற்றும் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் 30% வாக்குகளை பெற உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழ்ச்சி புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு உருளையன்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன் தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெகத்ரட்சகன் எம்பி வளமான புதுச்சேரி, வலிமையான புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் இன்று உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி என்றுமே திமுக
கோட்டைதான். மேலும் அதை வலிமைப்படுத்த அனைத்து தொகுதிகளிலும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். கரூர் சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் கூறியிருக்கிறார் என்று தெரிவித்த அவர், திமுகவில் எழுச்சியை பார்க்கும்போது தனக்கு 20 வயது குறைந்து போயிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். எந்த குடும்பத்தில் எந்த தொண்டன் இறந்தாலும் அவர்கள் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து வருத்தப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்த அவர், இந்தியாவில் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று தெரிவித்த ஜெகத் ரட்சகன், 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் 100 ஆண்டு கடந்த பாரம்பரிய அரசு உதவி பெறும் பள்ளியை மூடக்கூடாது என்று முன்னாள் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி காலாதீஸ்வரர் கோவில் அருகே சொசைட்டி புரோகிரஸ்தே என்ற அரசு உதவி பெறும் பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது. 100 ஆண்டுகளையும் கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் இப்பள்ளி கட்டிடம் பழமையானதால் இதில் வகுப்புகள் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை. இதனை சீரமைக்க 2 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால் பள்ளி அறக்கட்டளை சார்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இந்த பள்ளி கட்டிடத்தை தனியார் உணவு விடுதி ஒன்றுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களான வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்று கல்விக்காக அறக்கட்டளை ஒதுக்கி இந்த கட்டிடத்தில் வேறு வணிக பணிகள் ஏதும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தினார்கள். மேலும் இது தொடர்பாக மனு ஒன்றினை பள்ளி நிர்வாகத்திடம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசை அணுகி இந்த பழமைமிக்க கட்டிடத்தை புதுச்சேரி அரசு ஏற்று நடத்த வேண்டும், இங்கு வழக்கம் போல் பள்ளியை நடத்த வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் ஜோசப், வின்சென்ட், மணிகண்டன் ஆகியோர் தெரிவித்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் எம்பியின் 75வது பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் காராமணிக்குப்பம் சக்திவேல் ஸ்ரீ பரமானந்தா சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வைத்திலிங்கம் எம்பியை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இதன் பின்னர் வைத்திலிங்கம் எம்பி பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் நடைபெற்றது. அப்பொழுது சேகர் தலைமையில் கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருது பாண்டியன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கதன் தலைவர் அமுதரசன், முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரதேஷ் இருதயராஜ், அசோகன், ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆலோசனை நடத்தினார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தொகுதி முழுவதும் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை அமைத்து கொடுத்துள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். இந்நிலையில் ஜீவானந்தபுரம் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்களுடன் அப்பகுதி பிரச்சனைகள் குறித்தும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கீழ்பரிக்கல்பட்டு சிறிய பாலத்தை புனரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். பாகூர் தொகுதி கீழ்பரிக்கல்பட்டு ஏரியின் தாங்கல் வாய்க்காலின் குறுக்கே உள்ள பழுதடைந்த சிறிய பாலத்தை 25.28 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து மேல் மற்றும் கீழ்ப்புற பகுதியில் பாதுகாப்பு சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பணியை துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு உட்கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் கீழ்பரிக்கல்பட்டு பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை வாய்க்கால் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் 10.75 லட்சம் ரூபாய் செலவில் வம்புப்பட்டு ஏரியின் நீர்வரத்து வாய்க்கால் மற்றும் திருபுவனை சம்போடை வாய்க்கால் தூர்வாரும் பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று காலை பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு ஏரியின் நீர்வரத்து வாய்க்கால், மெகைநீர் வாய்க்கால் மற்றும் திருபுவனை சம்போடை வாய்க்கால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில்
10.75 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் மதிவானன், ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர்கள் ஹரிராம், பாலாஜி மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதியின் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆளும் கட்சிக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் போர்க்கொடி தூக்கி இருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பாஜக ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் 2 கண்களையும் குத்தி பார்க்கின்ற நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் RSS சிந்தனை உள்ள வலிமையான பாஜகவை குழி தோண்டி புதைக்கும் வேலைகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். ஆளும் அரசில் உள்ள 16 சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் ஆதிதிராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைச்சரவை நடத்துவது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் என்றார். ஆதி திராவிடர்களுக்கு அமைச்சரவையில் இடம் மறுக்கப்படுவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்றும் சுட்டிக்காட்டினார். நல்ல மனது உள்ளவர்களிடம் ஆட்சி இருந்தால் அது நல்லாட்சியாக இருக்கும், இல்லை என்றால் அது காசு பார்க்கும் ஆட்சியாகத்தான் இருக்கும், மனதை பார்க்கின்ற ஆட்சியாக இருக்காது என்று தெரிவித்த அவர், நரேந்திர மோடியின் உத்தரவின் பேரில்தான் தான் ராஜினாமா செய்ததாகவும் அமைச்சர் பதவி ஜான்குமாருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இதுவரை அவருக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை என்றார். இலாக்கா ஒதுக்காமல் இருப்பது ஜான்குமாருக்கு அசிங்கம் இல்லை, பாஜகவிற்கு தான் அது அசிங்கம் என்றும் குற்றம் சாட்டினார். எம்பிக்கள் பாஜக வருவாங்க, பாஜக ஒரு தொண்டரை கூட எதிர்கட்சிகளால விலை கொடுத்து வாங்க முடியாது. எனவே மக்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்களே சரி பண்ணி சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்து வரவும் ஆட்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி தான் அமையும் என்பதை தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,185 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 89,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,640 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் பதவி கிடைக்காத விரக்தியில் முன்னாள் அமைச்சர் பேசுகிறார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தீபாவளி உதவித்தொகை வழங்க கோரிக்கை, AITUC சார்பில் ஆர்ப்பாட்டம். சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் இருமல் மருந்திற்கு புதுச்சேரியில் தடை. கரூர் சம்பவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அரசியலாக்கி வருகிறார். ஜெகத் ரட்சகன் MP குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.